ஹாய் டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டான் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். ரொம்ப நாளாக வீடியோ வரல. ஸோ காரணம் இருக்குடா, நான் இனிமேல் டேஸ் விட்டு தான் இனிமேல் வீடியோ போட போகிறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ யாருக்கும் பண்ண மாட்டேங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஆர்மீஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிக்ஷன் வந்து மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ இதில் ஏற்கனவே நான் 13 பார்ட் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தேங்க. அப்போ தான் இந்த 14th பார்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியும்டா. ஓகேவா? ஓகே ஆர்மீஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தயாங்க இந்த பக்கம் அப்படியே பார்க்குறான் ஜேகேவை கண்ணெல்லாம் கலங்கிட்டு. ஸோ ஜேகேவும் என்னாச்சு என்னன்னு கேட்குறான். ஸோ தயாங்க சொல்கிறான், எனக்கு என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தலைலாம் வலிக்குது, தலைலாம் சுற்றுது. ஸோ அந்த இப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஃபோன் கால் வருது. இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி மேம் தான் பண்ணுறாங்க ஜங்குக்கு. ஹலோ, சொல்லுங்கள் மேம். ஆமாம், என் கேம்பினில் தான் இருக்கான். என்னாச்சு? ஓ ஓ ஓகே மேம், நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன் மேம். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறான். பார்த்தா இந்த பக்கம் தாங்க மயக்க போட்டு மேம் இப்போ கால் பண்ணி ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தாங்க வந்து ஜேகே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கும் போதே இந்த பக்கம் ஜேகே வந்து தாங்க பார்த்து சீக்கிரம் கிளம்ப ஹாஸ்பிட்டல் போகிறான். எதுக்கு ஜேகே? ஏய், நீ தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமே, மேம் இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ சீக்கிரம் ஏஞ்சிடு, ரெடியாகு. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுவும் வந்தாலும் தயாங்க, அங்கே போய் பேசிக்கலாம் தயாங்க. ஸோ தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணாத. ஆல்ரெடி எனக்கு நிறைய ஒர்க்லாம் இருக்குது. இன்னும் நான் திருத்த வேண்டிய பேப்பர்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? சீக்கிரம் ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கூப்பிட்றாங்க. ஸோ தாங்க அப்படி ஜேகேவை பார்த்து, ஜேகே என்ன தாங்க நீ நீ என்ன நீ இழுத்துன்னு இருக்க, சீக்கிரம் சொல்லு. ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் தாங்க சொல்லிடுறான். ஸோ காரணம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இந்த பக்கம் ஜேகே கூட்டிகிட்டு போயிருக்கான் தாங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்றும் அவ்வளோ ரஷ்ஷாலாம் இல்லை, கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு ஆஃப்டர்நூன் டைமுன்றனால. ஸோ டாக்டர் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் தேக்குக்க. ஸோ தாங்க ரொம்ப நர்வஸாக இருக்கான். ஸோ அது அவன் மூஞ்சிலேயே தெரியுது, தாண்டம் ஆடுறது. ஸோ அதான் ஜேகே அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கேஷுவல் அண்ட் கூலாக அமைதியாக இருக்கான். ஸோ அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி. கரெக்டாக டாக்டர் வராங்க. ஸோ டாக்டர் வந்தோடனே இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ தாங்கியும் இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க. ஸோ தாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறான். அதே மயக்கம் போட்டு விழுந்தாலும் அதே சொல்கிறான். ஸோ தாங்க ஒரு ப்ளட் டெஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா செக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ரிசல்ட் வரத்துக்கு இன்னொரு 1/2 hour ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேக்குக்கு 2 பேருமே வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நர்வஸாக இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே கூப்பிட்றாங்க, ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சுன்னு. ஸோ ஜியோனை பார்த்து தான் பேசிகிட்ருக்காங்க ஜங்குக்கை. ஒன்றும் இல்லை மிஸ்டர் ஜான், ஜஸ்ட் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால்சியம் குறைபாடு தான். ஸோ நான் கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டேன். அண்ட் தென் அவரை வீக்லி கூட்டிகிட்டு வந்துடுங்க டெஸ்ட்டுக்கு, ஏன்னா அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார். அண்ட் தென் வேறு என்ன, இந்தாங்க ரிப்போர்ட். அதில் ரிப்போர்ட்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஸ்கேனுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. ஷேன் டாக்டர், என்னாச்சு? ஜஸ்ட் கால்சியம் குறைபாடு தானே சொன்னீங்க. ஸோ அதுக்கு எதுக்கு ஸ்கேன்லாம்? ஓ, சொல்லவே மறந்துட்டால, அவர் வந்து ஒரு 1 week ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார் போல். ஸோ அதனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம். ஸோ அவர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்து பார்த்தா பேபி எப்படி இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே இப்படி அதிர்ச்சியாக திரும்பி தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க எதுவுமே பேசல, தலை குனிஞ்சிட்டே இருக்கான். ஸோ ஜேகேக்கு தெரியுது தாங்க ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை தான் கன்வே பண்ணுறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனேமே இந்த பக்கம் ஜேகே டாக்டரை திரும்பி பார்த்து, டாக்டர் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா, தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க? இல்லை, என்ன மிஸ்டர் ஜான் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் என் ஹஸ்பண்ட் படிச்சிட்ருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு பேபிஸ்லாம் வேணான்னு தோணுது. அதனால் நம்ம ஏன் இந்த பேபியை இல்லாமல் பண்ணிடக்கூடாது, ஐ மீன் டிஎன்சி பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் தாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ சுத்தமாக அவனால் முடியல, என்ன பேசுகிறான் இவன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா தாவுக்கு தெரியும் ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு. அண்ட் தென் தாங்க அப்படியே பார்க்குறான் ஜேகேவை, இது உன் குழந்தை தான்றா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஆனால் இந்த பக்கம் ஜேகே திரும்பியும் மனசாட்சி இல்லாமல் அதே வார்த்தையை தான் சொல்கிறான். டாக்டர் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள், இப்போதைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பேபிலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவர் படிக்கணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்.
ஜியான், நீங்கள் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறீங்க. ஏன்னா சில பேருக்கு பேபி இல்லாமல் அதுக்காக இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு பேபி இருந்தோம் வேணான்னு சொல்கிறீங்க. தட் மீன்ஸ் உங்கள் ஒப்பீனியன் என்னமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் தென் நாளைக்கு ஈவினிங் கிளம்பி வந்துடுங்க. ஸோ இதே மாதிரி டைமில் அந்த டைமில் டிஎன்சிக்கு எல்லா இதுவும் நான் ரெடி பண்ணிடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, ஸோ அவன் வயிற்று நல்லா இருக்குமா பிடிச்சிக்கிட்டான். ஸோ உன்னை எப்படியோ விட மாட்டான் பேபி அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ஜங்குக் ரிப்போர்ட்லாம் எடுக்காமலே அவன் பாட்டுக்கு வெளியே கிளம்பி வந்துடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். இந்த பக்கம் காரணா ஜங்குக் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டோடவே காரில் போய் உக்காந்துருக்கான். தயாங் வரான். ஸோ தயாங் வந்த இனிமேல் ஜங்குக் தயாங் என்ன ஜங்குக், நம்ம ஆஃப்டர் தட் மூமெண்ட் நான் உனக்கு டேப்லெட்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு போனேன்ல, ஸோ போட்டியா இல்லையா? என்ன சொல்கிற ஜங்குக், எனக்கு புரியல. ஆஃப்டர் நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே டேபிள் மேலே டேப்லெட்ஸ்லாம் வச்சு நீ போட்டியா இல்லையா? இல்லை ஜங்குக், அது வந்து என்எஃப் தயாங், என்எஃப். பி ரெடி நாளைக்கு, ஓகேவா? நாளைக்கு வந்து நீ உனக்கு டிஎன்சி பண்ணிவிட்டு போயிடலாம், ஓகேவா? ஜங்குக், அது வந்து ஏதோ வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஸோ நாளைக்கு நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வண்டி எடுத்துட்டான். பட் தாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ வயிற்று நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்ருக்கான். அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ ஒரு சின்ன பாயிண்ட், ரொம்ப குட்டி பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் பேபி இருக்கிறது. அதை பார்த்து ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிசப்பாயிண்டான ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் தான் பார்த்து. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, வீடும் வருது. தயாங்கும் ஜேகேவும் இறங்குறாங்க. தயாங் அப்படியே ஜேகே பின்னாடியே போகிறான். ஸோ ஜேகேவும் ஃப்ரெண்டில் போகிறான். இந்த பக்கம் தயாங் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜேகேவை பார்த்து, ஜேகே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன தயாங், என்ன? ஜேகே, அது வந்து எனக்கு இந்த பேபியை வளர்க்கணும். எனக்கு இந்த பேபியை எதுவும் பண்ண வேணான்னு தோணுது. நான் அந்த பேபியோடு இருக்கணும் ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ் பாப்பா எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்கிறான். பட் ஜேகே இந்த பக்கம் தயாங் கித்து பிடிச்சிருச்சா அவனுக்கு? நீ இப்போ தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், எனக்கும் ஃபிசிக்ஸ் மேமுக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் பேசி முடிக்கலான்னு முடிவில் இருக்கும். உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அப்போ எதுக்கு நீ இந்த தேவையில்லாத ஆசையெல்லாம் போட்டு மனசில் வளர்த்துக்கிற? அண்ட் தென் இங்கே பாரு தயாங், இட்ஸ் ஜஸ்ட் அ லஸ்ட், நாட் மோர் தென் தட், ஓகேவா? ஜங்குக், இது உங்களோட பேபி தானே, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ப்ளீஸ் ஜங்குக் புரிஞ்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பேபியை கொல்லதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. ஏன்னா அது நம்மளோட குழந்தை ஜங்குக், அது உங்களோட குழந்தை. ஏன் ஜங்குக் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? தயாங் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ தயாங் 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். ஏன்னா ஜேகேயோட ஃபேஸ் என்றைக்குமே எவ்வளோ ஸ்கேரியாக இருந்ததே இல்லை. ஸோ ஜேகே திரும்பவும் சொல்கிறான், ஷெனாஃப் தயாங், ஸோ திரும்ப ஒரு விஷயத்த என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது ஒன்றும் எந்த ஆகிடாது, புரியுதா? அந்த இன்னொரு விஷயம், இந்த பேபி ஒன்றும் என்னோட இதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஆசைக்காக வளருது. நீ இந்த பேபியை அப்பார்ட் பண்ணியனா வீட்டில் இருக்கலாம், இல்லைனா வீட்டில் கூட இருக்க முடியாது தயாங். ஜங்குக், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜங்குக். பேபி ரொம்ப இன்னசென்ட்டான சோல். அந்த திங்க் பண்ணி பாருங்கள். நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இதை பற்றி திங்க் பண்ணுவோமா? இல்லைல்ல, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஸோ ப்ளீஸ் பாப்பாவும் எதுவும் பண்ண வேணாம். பாப்பா பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோமே. நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இதை செய்யுங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு, எதுவுமே கேட்க மாட்டேன் ஜங்கு, நத்திங், நான் எதுவும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் பாப்பா மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அவன் அதை என்ன பண்ணுச்சு உங்களை? ஸோ எவ்வளோ இன்னசென்ட்டான சோல். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ். தயாங் சொல்கிறத கேளு. ஸோ தேவையில்லாமல் எனக்கு கோவப்படுத்தாத. இல்லை என்னால் முடியாது. என் பேபியெல்லாம் என்னால் அபார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்றுமே தாங்க ஒரு கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் விழுது. ஸோ இந்த பக்கம் ஜேகே தான். தாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே சொல்லிகிட்டே இருக்கல, என்னடா பிடிவாதம் பிடிக்கிற, எதுக்கு இப்படி பிடிக்கிற? இங்கே பாரு, தேவையில்லாமல் நான் சொல்கிறதுக்கப்புறமும் இதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் எவ்வளோ கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தாங்க அழுதுட்டு, என்ன கான்சிக்வன்ஸாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். என் பேபிக்காக எவ்வளோ இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஜங்குக்.
பிகாஸ் எனக்கு எனக்கு எல்லாமே என் பேபி தான். எனக்கு என் பேபி வேணும், அதுவும் உயிரோடு வேணும். நான் என் பேபியோட ஹாப்பியாக இருக்கணும் ஜங்குக். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக். ஏன் உங்களுக்கு புரியல ஜங்குக்? அது உங்களோட குழந்தை ஜங்குக். நெக்ஸ்ட் உங்களோட ஜென்ரேஷன் ஜங்குக். ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஜங்குக். தயாங் ஷெனஃப், எனக்கு தலையை வலிக்குது. இங்கே பாரு, பேபி அப்பார்ட் பண்ண முடிஞ்சா அந்த வீட்டில் இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிடு. அண்ட் தென் இங்கே பாரு தயாங், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பேபி அப்பார்ட் பண்ணிட்டேனா நீயும் நானும் அண்ட் தென் இந்த வீட்டில் இருப்போம். ஸோ உனக்கான ஸ்டடீஸ் எல்லாத்தையும் நீ முடிப்ப, அதுக்கான எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன். நீ அப்ராடில் எங்கே வேணாலும் போய் படி, ஓகேவா? எல்லா செலவையும் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? இங்கே பார், உனக்கு பிடிச்ச பையனா சொல்லு, நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? அப்படின்னு ஒன்று வந்து பக்கத்து அவங்க அழுதுட்டு, என்ன பேசுகிற ஜங்குக்? என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன், நான் உன் ஹஸ்பண்ட்ரா, என்னை யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்டா. ஆர்மிஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்திடா. ஏன்னா கிளைமேட் வேறு கொஞ்சம் நாளாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி மற்றவங்க யாருக்கும் ஆகிடக்கூடாது, ஓகேவா? சேஃபாக இருங்க. அந்த கோல்டான ஐட்டம்ஸை சாப்பிடாதீங்க. ஆர்மிஸ் இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். ஸோ பி சேஃப் ஆர்மிஸ், பபாய்.